சூரியன் நம்ம சூரிய குடும்பத்தோட மையம் இல்லையா? தினமும் நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது. ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா அதோட வெப்பநிலை. சரி வாங்க, இந்த ரகசியத்தை நாம இன்னைக்கு உடைக்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ தூரத்துல கொதிச்சிட்டு இருக்கிற ஒரு நெருப்பு குளத்துக்கிட்ட நம்மால ஒரு தெர்மாமீட்டர் எடுத்துட்டு போக முடியுமான்னு சான்ஸே இல்ல. அப்போ விஞ்ஞானிகள் இதை எப்படி சாத்தியமாக்குறாங்க? இது எப்படி சம்பவம்? இது ஒரு பெரிய பிரபஞ்ச புதிர் மாதிரி தான். இந்த புதிர்க்கு விடை கண்டுபிடிக்க நாம ஒன்னா சேர்ந்து பயணிக்க போறோம். சூரியனோட வெப்பத்தை அளக்க நாம பயன்படுத்த போறது ஒரு சாதாரண தெர்மாமீட்டர் இல்ல, அது ஒரு காஸ்மிக் தெர்மாமீட்டர். ஆமா, நம்மால நேரடியா சூரியனுக்கு பக்கத்துல போய் எதையும் அளக்க முடியாது. அதுதான் இங்க இருக்கிற பெரிய சேலஞ்சு. ஆனா இதுக்கு ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு வழி இருக்கு. ஒரு சின்ன க்ளூ வச்சு நாம இந்த பெரிய கணக்கையே தீர்க்க போறோம். அந்த முக்கியமான க்ளூ, அந்த ட்ரம்ப் கார்டு தான் சோலார் கான்ஸ்டன்ட். தமிழ்ல இத சூரிய மாறிலின்னு சொல்லலாம். இந்த ஒரு எண் தான் சூரியனோட வெப்பநிலைங்கிற பூட்டை திறக்க போற சாவி. இந்த சோலார் கான்ஸ்டன்ட்னா எக்ஸாக்டா என்ன? சிம்பிளா சொன்னா, நம்ம அட்மாஸ்பியருக்கு வெளியில ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் பரப்பு எடுத்துக்கோங்க. அந்த சின்ன இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு சூரியன்லேருந்து எவ்வளவு எனர்ஜி படுதுன்னு அளக்கிறது தான் சோலார் கான்ஸ்டன்ட். இட்ஸ் அ மெஷர் ஆஃப் எனர்ஜி ஓவர் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா அண்ட் டைம். அந்த மேஜிக் நம்பர் இதுதான், 1.94. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சதுர சென்டிமீட்டர் மேல 1.94 கேலரிஸ். இந்த சின்ன நம்பர் தான் நாம தேடிட்டு இருந்த பிரபஞ்ச ரகசியத்துக்கான ஒரு பெரிய ஆதாரம். ஓகே, இந்த 1.94ங்கிற எண்ணை நாம எப்படி தான் கண்டுபிடிச்சோம்? சூரியனோட ஆற்றலை நாம எப்படி ஒரு பெட்டிக்குள்ள பிடிச்சு அளந்தோம்? இது ஒரு காஸ்மிக் டிடெக்டிவ் வேலை மாதிரி. வாங்க அந்த இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதோ பாருங்க, இவர்தான் நம்ம ஹீரோ. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பெயர் பைர் ஹீலியோமீட்டர். சூரியனோட ஆற்றலை அவ்வளவு துல்லியமா அளக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கருவி இது. நம்மளோட சோலார் ஸ்லூத் இவர்தான். இந்த கருவியோட ஒர்க்கிங் பிரின்சிபல் செம்ம பிரில்லியன்ட். இங்க 2 ஒரே மாதிரியான பிளாட்டினம் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. ஒன்னு சூரியன் நேரடியா சூடு பண்ணுது, இன்னொன்னு நிழல்ல இருக்கு. ஆனா நாம அதுக்கு எலக்ட்ரிக்கல் கரண்ட் கொடுத்து சூடு பண்றோம். எது வரைக்கும்? 2 ஸ்ட்ரிப்ஸும் ஒரே டெம்பரேச்சர் அடையிற வரைக்கும். அந்த மொமெண்ட்ல சூரியனோட எனர்ஜியும் நாம கொடுத்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ஈக்குவல்னு தெரிஞ்சிரும். இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் பேலன்சிங் ஆக்ட். இப்ப நம்மகிட்ட முக்கியமான துப்பு, அதாவது அந்த 1.94ங்கிற நம்பர் இருக்கு. அதை அளக்கிறதுக்கான மெத்தடும் தெரிஞ்சிடுச்சு. இது ரெண்டையும் வச்சு நம்ம சூரியனோட வெப்பநிலையை கால்குலேட் பண்ண போறோம். இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். இந்த மேத் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலிகென்ட். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க ஒரு கணித மேதையா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த ஸ்லைட்ல தான் அந்த கோர் லாஜிக் இருக்கு. பாருங்க, நாம பூமியில அளக்கிறது சூரியன்லேருந்து வர்ற மொத்த எனர்ஜியில ஒரு சின்ன துளி தான். ஆனா அந்த சின்ன க்ளூவை வச்சு சூரியனோட முழு சர்ஃபேஸ்ல இருந்தும் எவ்வளவு மொத்த ஆற்றல் கிளம்புச்சுன்னு நம்மளால ரிவர்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஹவு கூல் இஸ் தட்? அந்த ரிவர்ஸ் கால்குலேஷன் செய்ய நமக்கு உதவுறது தான் இந்த ஸ்டெஃபன் விதி, அதாவது ஸ்டீஃபன்ஸ் லா. இது ஒரு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் லா. சிம்பிளா சொன்னா, ஒரு பொருள் எவ்வளோ சூடா இருக்கோ அந்த அளவுக்கு அது அதிக ஆற்றலை வெளியிடும். இந்த விதி அந்த ரிலேஷன்ஷிப்பை துல்லியமா நமக்கு சொல்லுது. இதுதான் அந்த பெரிய விடை. எல்லா கால்குலேஷன்ஸும் முடிஞ்சு நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர், சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் 6000 கெல்வின். நினைச்சு பாருங்க, பூமிக்கு வர்ற அந்த 1.94ங்கிற சின்ன நம்பர் இவ்ளோ பெரிய ஒரு ரகசியத்தை நமக்கு காட்டியிருக்கு. ட்ரூலி அமேசிங் இல்லையா? சரி, இந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். சோ வாட்? இதனால என்ன பயன்? அந்த சோலார் கான்ஸ்டன்ட் ஏன் அவ்வளோ ஒரு முக்கியமான எண்ணா இருக்கு? வாங்க பார்க்கலாம். சூரியனோட டெம்பரேச்சருக்கு மட்டும் இல்ல, நம்ம எர்த்தோட கிளைமேட், வெதர் சிஸ்டம்ஸ், நம்ம பிளானட்டோட டோட்டல் எனர்ஜி பட்ஜெட், நம்ம பயன்படுத்துற சோலார் பவர் டெக்னாலஜி, ஏன் பிரபஞ்சத்துல இருக்கிற மத்த நட்சத்திரங்களை பத்தி படிக்கிறதுக்கு கூட இந்த ஒரு எண் தான் அடிப்படை. இட் லிட்ரலி கனெக்ட்ஸ் எவ்ரிதிங். இது வெறும் ஒரே ஒரு நட்சத்திரத்தோட கதை. அப்போ இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல இன்னும் எத்தனை கோடி ரகசியங்கள் நமக்காக காத்திருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.